இந்த மாதிரி தமிழகத்துல இவ்வளோ அவலநிலைகள் ஏற்பட்டு இருக்கு, இதற்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னா அப்ப மட்டும் கப்பு சிப்புன்னு வாய மூடிடுறாங்க. உனக்கு புரியலையா? எது எடுத்தாலும் நாங்க தான் அப்படின்னா மக்கள் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்க தான். அரசு பள்ளிகள் கல்லூரிகள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்க தான். அரசு மருத்துவமனைகள் இவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்க தான். அந்த நாங்க தான் சொல்றாங்க. நீ அது புரியாம எங்கேயோ போயிட்ட போ. டெல்டா விவசாயிகளுடைய நிலை இன்னொரு பக்கம், அரசு வேலை கனவோட இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை. இந்த இரண்டு பேரையும் வச்சு திமுக என்ன மாதிரியான ஒரு நாடகம் நடத்துது. நெல் கொள்முதல் செய்யப்படாம எத்தனை மூட்டைகள் அடுக்கி வச்சிருந்தாங்க, அது எல்லாமே எந்த அளவுக்கு முளைச்சுது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா அழுகிய நிலையில நெற்பயிர்கள் எப்படி வீணாச்சு அப்படின்றதையுமே விவசாயிகள் வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன டிடி சொல்லுங்க. நம்ம டிஸ்கஷன் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதுவும் சுட சுட தகவல் எதுவும் வச்சிருக்கியா? சுட சுட தகவல் 1-2 கிடையாது, பல விஷயங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அதை பத்தி பேசலாமே அப்படின்ற ஒரு ஐடியால வந்திருக்கோம். தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே 505 வாக்குறுதிகள் நாங்க வந்து கொடுத்திருந்தோம். தேர்தல் அறிக்கையில 505 வாக்குறுதிகள் இருக்கு. 99% நிறைவேற்றிட்டோம். 1% மட்டும்தான் நிறைவேற்றல. அது என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள அதையும் நாங்க நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சரும் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இதுவரைக்கும் 360க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம். எஞ்சி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அதை 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாரு. இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ளேயே முன்னுக்கு பின்னான அந்த கருத்து இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எதை நம்புவாங்க? ஆமா, நீ சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் கொண்டு வரல. நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி மக்களை இப்போ வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவுமே செய்யல. மின்சார கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி கொண்டு வரப்படும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அதை பண்ணல. பதிலுக்கு வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே போறாங்க. இந்த பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய அலுவலகங்கள்லயுமே இந்த வரி வசூல் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்துகிட்டே போகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் மக்கள் கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் பல வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றவே இல்லை. வாக்குறுதி நிறைவேற்றாத திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே நம்ம ஒரு 4-5 வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். வர எபிசோட்ஸ்ல அதை பண்ணிடுவோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய முக்கியமான விஷயம், தமிழ்நாடை பொறுத்தளவுல ஒரு பக்கம் டெல்டா விவசாயிகளுடைய நிலை, இன்னொரு பக்கம் அரசு வேலை கனவோட இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை. இந்த இரண்டு பேரையும் வச்சு திமுக என்ன மாதிரியான ஒரு நாடகம் நடத்துது. எப்ப கேட்டாலும் திமுக சார்பில் நானும் டெல்டா காரங்கிறாங்க. ஆனா டெல்டா காரங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப இந்த தேர்தல் அறிக்கையிலே பாத்துக்கிட்டேன் அப்படின்னா 33வது வாக்குறுதியா ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அண்ணாமலை அவர்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏன் விவசாயிகளை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் கிடையாது. இந்த தேர்தல் வாக்குறுதி லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், 20ல இருந்து ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 30 தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே விவசாயம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சொட்டு நீர் பாசன முறையை ஊக்குவிப்பதற்காக அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சம் 5 ஏக்கர் வரை சொட்டு நீர் பாசன முறையை அமைக்க 90% மானியம் வழங்கப்படும். எப்படி? சொட்டு நீர் பாசனத்துக்காக 90% மானியம். ஓகேவா? மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகள் அனைவருக்கும் தடையின்றி மும்முனை மின் இணைப்பு வழங்கப்படும். 3 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருக்கும் மின் மோட்டார் வசதி இல்லாத விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் வழங்கும் போது 10,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம்பிள் தான். 30 வாக்குறுதி வரைக்குமே விவசாயம் சம்பந்தப்பட்டது. இந்த கரும்பு பயிர் செய்யறவங்களுக்கா இருக்கட்டும், நெல் பயிர் செய்யறவங்களுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்களா அப்படிங்கறத இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பக்கம் பார்த்த அப்படின்னா நீ முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுடைய நாடகம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இப்போ விவசாயிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நெல் கொள்முதல் செய்யப்படாம எத்தனை மூட்டைகள் அடுக்கி வச்சிருந்தாங்க, அது எல்லாமே எந்த அளவுக்கு முளைச்சுது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா அழுகிய நிலையில நெற்பயிர்கள் எப்படி வீணாச்சு அப்படின்றதையுமே விவசாயிகள் வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. இதை என்னைக்காவது ஒரு நாள் அரசு தரப்புல இருந்து யாராவது பார்க்க வருவாங்க,
எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருக்கக்கூடிய வாதத்தை வச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த கேள்வியை விவசாயிகள் வந்து அரசு தரப்பினர்கிட்ட கேட்கும் போது உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நாங்க ஏற்கனவே நெற்பயிர்களை எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணிட்டோம், இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து சொல்லியிருந்தாரு. அட இது மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதுமே தஞ்சைக்கு கிளம்பி போய் விவசாயிகளை நேர்ல சந்திச்சு குறைகளை கேட்டறிஞ்சு அவரு நேரா போய் அந்த நெற்பயிர்களையும் அந்த நெற்கதிர்களையும் அவரோட கையால எடுத்து பார்த்து குறைகளை கேட்டறிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எக்ஸ் தளத்திலுமே பதிவை போட்டிருந்தாரு. ஒவ்வொரு விவசாயியும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. இது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்துல கூட நான் இந்த விஷயத்தை பத்தி விவாதிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இங்க அரசு அதிகாரிகள் எடுத்துக்கிட்டோன்னு வையேன், இங்க 1000 மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா 800 மூட்டை செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இங்க கணக்கே தப்பா இருக்கா? இன்னொரு பக்கம் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சோண்டு முளைச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப லேசா இங்க திடீரென்று பெய்த மழை இப்ப லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள், லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு. இந்த பக்கம் துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எதுவுமே இல்லையே, எல்லாமே ப்ராப்பரா கொள்முதல் பண்ணியாச்சு, இது அபாண்டமான பொய்ங்கிறாரு. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். முதலமைச்சர் என்ன சொல்றாரு, விவசாயிகள் 1000 ஏக்கர் நிலத்துல நெல் விளைவிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, ஒரு நெல்மணி கூட வீணா போகிறதுக்கு இந்த திமுக அரசு அனுமதிக்காது அப்படின்னு சொல்றாரு. மக்களை பார்த்தா முட்டாளா தெரியுதா என்ன? நீ ஓவராலா சொல்றத பார்த்தா இவங்க தான் வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களோ, இவங்க தான் பொய் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வருது. என்னன்னா விவசாயிகள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ அங்க போயிட்டு விவசாயிகள் என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ இந்த நேரத்துல மானியம் ஏதாவது கொடுக்கலாமா, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாமா அப்படின்னு தானே அரசு பார்க்கணும். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, எடப்பாடியார் அவர்கள் வந்து எங்களை குறை சொல்றாரு, அவர் சொல்றது எல்லாமே பொய், நாங்க வந்து சரியா செயல்பட்டு இருக்கோம், எங்களை எப்படி குறை சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை எதிர்கட்சியை நோக்கி மட்டும்தான் வச்சிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்க இன்ன வரைக்கும் காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல. இப்போ இந்த விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கப்போதான் இன்னொரு விஷயமும் வெளிவருது. என்ன அப்படின்னா, அரசு வேலைக்காக எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 2538 பேர். அதுல பல இடங்களுக்கு வந்து 25-35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த வேலைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அமலாக்கத்துறை இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை சார்பில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, லஞ்சம் வாங்கிட்டு வேலையை கொடுத்திருக்காங்க, தேர்வு எழுதி முடிச்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வேலை உறுதி செய்யப்பட்டுருச்சு, அந்த பணி நியமன ஆணையை தான் முதல்வர் வந்து அவருடைய திருக்கரங்களால கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. துறை சார்ந்த அமைச்சரான KN நேரு அவர்கள் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த அரசு வேலை லஞ்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், பலரும் இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம உடன்பிறப்புகள் நம்ம கண்டுக்காத மாதிரியே இருப்போம், எங்கேயோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசு வேலைன்னு சொல்லும்போது அதே தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதினா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயுமே சுமார் 3 லட்சத்துக்கும் மேல காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. 3 லட்சமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுதுன்னா அதெல்லாம் ஆயிரக்கணக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே எழுது. ராம்தாஸ் அவர்களுமே இந்த கேள்வியை தான் முன்னெடுத்து வச்சிருப்பாரு. இப்போ 3 லட்சத்துக்கும் மேல காலியா இருக்கக்கூடிய அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லிட்டாங்க இல்லையா, அது போக 2 லட்சம் பேருக்கு புதுசா அரசு பணி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் பார்த்தா அப்படின்னா சுமார் 1.5 லட்சம் அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்ற நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த இடங்களுமே இன்னும் நிரப்பப்படாம இருக்கு அப்படின்றது ஒரு தரவு சொல்லுது. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுமார் 7 லட்சம் வரைக்குமே காலி பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் அவர்கள் வந்து அவருடைய வலைதளங்களை குறிப்பிட்டிருப்பாரு. இப்போ நீ சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வரைக்குமே 40,000 இருந்து 50,000 வரைக்கும் தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பில இருந்திருக்கும். வருஷம் பார்த்தா அப்படின்னா 1000 கணக்குல தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. இப்படி இருக்கும்போது மாணவர்கள் வந்து அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்கா படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா, இன்னைக்குமே நம்ம வீட்லயே அம்மாக்கள் என்ன சொல்றாங்க, இருந்தாலும் நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல மரியாதைக்குரிய ஒரு விஷயமா வச்சு பாக்குறப்போ
இந்த மாதிரி மோசடி நடக்குது அப்படின்னா மாணவர்களோட நிலை என்னவா இருக்கு? இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1,12,000 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியா இருக்கு. 1,12,000 பேர்ல எடுக்க போறதே கிட்டத்தட்ட ஒரு 2,500 பேர் தான் அப்படின்றப்போ இந்த குள்ளநரி கூட்டம் படம் பார்த்திருக்கியா? அந்த படத்துல வர மாதிரி தான் காசை வாங்கிட்டு நீங்க அதிகாரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ நாங்க படிச்சதுக்கு என்ன மரியாதை? இரவும் பகலும் கண் விழிச்சு வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு எப்படியாவது கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கிடணும்னு ஒரு சிலர் 3வது அட்டெம்ப்ட் 4வது அட்டெம்ப்ட் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட நிலைமை என்ன? காசு வாங்கினா அரசு வேலை அப்படிங்கிறது நல்ல திட்டமா இருக்கே, அப்ப நாங்களாம் படிக்கவே தேவையில்ல, காசு கொடுத்தா வேலை கிடைச்சிருமான்ற மாதிரி தான் இப்ப எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் உங்க கொடுத்த வாக்குறுதிகளை தாண்டி ஓவராலா இவங்க மக்களை ஒரு வார்த்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் தமிழன் தான், தமிழுக்கு நான் முதல் உரிமை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் பிரச்சனை வந்தப்போ டெல்டா காரன் சொன்னாங்க. இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை வரப்போ தமிழக மக்களுக்கு உரிமை கொடுக்கப்படும் சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்களோட வாக்குறுதியிலேயே 187வது வாக்குறுதி பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். வேலை வாய்ப்பே இங்க கிடைக்க மாட்டேங்குது, அரசு வேலை வேணும்னா லஞ்சம் கொடுத்து உள்ள போகணும், இதுல தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமைனா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதா புரியவே மாட்டேங்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே ஒரு வார்த்தையை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, எது எடுத்தாலும் நாங்க தான், எது எடுத்தாலும் நாங்க தான், எது எடுத்தாலுமே நாங்க தான். சரி, நீங்க தானப்பா இந்த மாதிரி தமிழகத்துல இவ்வளோ அவலநிலைகள் ஏற்பட்டு இருக்கு, இதற்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னா அப்ப மட்டும் கப்பு சிப்புன்னு வாய மூடிடுறாங்க. உனக்கு புரியலையா? எது எடுத்தாலும் நாங்க தான் அப்படின்னா மக்கள் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்க தான். அரசு பள்ளிகள் கல்லூரிகள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்க தான். அரசு மருத்துவமனைகள் இவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாங்க தான். அந்த நாங்க தான் சொல்றாங்க. நீ அது புரியாம எங்கேயோ போயிட்ட போ. இப்ப புரியுதா இவங்க நாங்க தான் எதை சொல்றாங்கன்னு? இது எல்லாத்தையும் தாண்டி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு. சரிப்பா, நாங்க தான் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி நாங்க இவ்வளவு முதலீடுகள் பண்ணியிருக்கோம், கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கோம்லாம் சொல்றீங்களே, இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாம டிஆர்பி ராஜா அவர்கள் பிரஸ் மீட்லயே வந்து ஒரு ஒயிட் பேப்பரை காட்டுறாரு. பிளெயின் ஒயிட் பேப்பர். வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கல்ல, அந்த பேப்பர் வெள்ளையா இருக்குல்ல, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு. எப்படின்னு மட்டும் நீ பாத்துக்கோ. ஏன் பொதுவாவே இந்த அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீடியாவை பொறுத்த அளவுல 4வது தூண்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய படத்துல இருந்தா கூட பார்த்திருப்போம். பிரஸ்ல மட்டும் இது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி பிரஸுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருந்தது. ஆனா பிரஸ் மீட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை செய்யறாரு. வெள்ளை அறிக்கை எங்கன்னு கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறாருன்னா பிரஸ் மீடியாவையும் சரி மக்களையும் சரி திமுக அரசு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல வச்சு பாக்குது அப்படிங்கிறது இதுலயே தெளிவா தெரியுது. இது மட்டும் கிடையாது, திமுகவினுடைய வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க, எவ்வளவு சொன்ன மொத்தமா 505. அந்த 505 வாக்குறுதிகள்லயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதை செஞ்சாங்களா இல்லையான்றத இனி வர காலங்கள்ல நிறைய வீடியோக்கள்ல நாங்க 2 பேருமே சேர்ந்து பேச போறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.